கர்த்தர் நல்லவர். இந்த நவம்பர் மாதத்திலும் இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 11வது மாதம் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமைத்து தருவாராக. ஆமென். இந்த 11வது மாதத்திலும் இந்த மாதத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டிய, நாம் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்னவென்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த நவம்பர் மாதத்துக்கு நமக்கு நேராக எப்படி வருதுன்னா, சுகமாயிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சுகமாயிருக்க பண்ணுவார்னா, அதற்கு முந்தின வார்த்தை ஒரு வார்த்தை அழகா சொல்லுது, நான் எழுவேன், நான் எழுவேன், நான் எழுந்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில அவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்பி அவனை சுகமாக என்ன பண்ணுவேன், இருக்க வைப்பேன். அவன் மேல் சீறுகிறவர்கள், யாரெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சீறுகிறார்களோ, சீறுகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி சீறுகிறவர்கள் மத்தியில் தமது ஜனத்தை கர்த்தர் சமாதானத்தோடு என்ன பண்ணுவார், சுகமா என்ன பண்ணுவார், நடத்துவார், வைப்பார், கனப்படுத்துவார். ஆமாம். இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம விசுவாசித்து இந்த மாதத்தில் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். என்னவென்றால், கர்த்தாவே எனக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாட்களிலும் நாம் அதிகமான காரியத்தை நம்ம மேற்கொள்றோம்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான காரியங்களை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஜெபிப்போம். காலையில் எழுந்து, ஆண்டவர் இந்த நாளும் கருத்தில் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அநியாயங்கள் என்னை சுற்றி கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே அவமானங்கள் என்னை சுற்றி கொள்ளாதபடிக்கு, பலவீனம் என்னை சுற்றி கொள்ளாதபடிக்கு நான் நன்றாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருவது எப்படி என்றால், நமக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள் நம்மளை ஸ்தோத்திரம் எப்படின்னா, நாம் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் நாம் பெரும் மூச்சின் நிமித்தமும், நம்ம அநேக இடங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்போம், பாழாக்கப்பட்டவங்களா இருந்திருப்போம். பாழாக்கப்பட்டதுனாக்கா அதை வேஸ்ட் ஆக்கியிருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை கையில் நம்ம ஒரு விலை மதிப்புள்ள ஒரு 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 பொருளை கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு அந்த பொருளை கொடுத்தோன்ன அறிவு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அதால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக என்ன பண்ணும், செஞ்சு வைக்கும். அதுபோல நம்மிடத்தில் நன்மையாய் காணப்பட்டதை, நம்மிடத்தில் ஆசீர்வாதமாய் இருந்ததை சத்ருவானவன் அநேக நேரத்தில் அதை ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாமல் என்ன பண்ணான், பாழாக்கி போட்டான். அதை பிரயோஜனப்படுத்த முடியாத அளவிற்கு அதை மறுபடியும் எடுத்து அதை பிரயோஜனமான காரியத்துக்கு பயன்படுத்தணும்னா அது எப்படி பார்த்தாலும் முடியாமல் போயிடுச்சு. அப்படி பாழாக்கப்பட்ட காரியங்கள், அப்படி பாழாக்கப்பட்டதின் நிமித்தம், அது மாத்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பெருமூச்சின் நிமித்தம் நான் எழுவேன். கடந்த 10 மாதங்கள் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டபடியினால் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, என் ஜனத்தின் பெருமூச்சை நான் கேட்டேன், அவர்கள் பாழாக்கப்பட்டதை நான் கவனித்தேன், அவர்கள் பெருமூச்சு என் சமூகத்தில் எட்டியது, அதனால நான் எழுவேன், அவனை விரோதமாக ஸ்தோத்திரம் அவனை சிறுமையாக்குகிறவர்களுக்கு, அவனை சீறி வருகிறவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்பி என் ஜனத்தை நான் சுகமா என்ன பண்ணுவேன், நான் காப்பாற்றி நடத்துவேன், நான் அவனை சுகமா இருக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்முடைய சபைக்கு நேராக இப்படி வருகிறது. ஸ்தோத்திரம். நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் உற்சாகமா இருக்கும்படி சொல்றேன். உங்ககிட்ட இருந்து பாழாக்கி போகப்பட்ட காரியங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, உங்களிடத்திலிருந்து நீங்கள் பெருமூச்சு விட்ட காரியங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, அத்தனை காரியத்தையும் சரி கட்டும் விதத்துல கர்த்தர் எழுவார். ஸ்தோத்திரம். மனுஷங்க இல்ல, நாம இல்ல, எழுந்து நின்று சிலம்பம் பண்ண போறது யாருன்னா கர்த்தரே. தமது ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின ஆயி பட்டணத்தை முறியடிக்க கர்த்தரே எழுந்தருளினார்.
யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, நீ அமர்ந்து இருந்து நானே தேவன் என்பதை என்ன பண்ணுவ, இனி நீ பார்க்க ஆரம்பி. இதற்கு முன்பாக சில 3-4 வசனங்கள் உள்ளது. அந்த வசனங்களை நான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன், உண்மை உள்ளவன். அப்ப ஸ்தோத்திரம் என்ன, நாம வாழக்கூடிய நாட்களை என்ன இல்லை, பக்தி உள்ளவனும் இல்லை, உண்மை உள்ளவனும் இல்லை. இவர்கள் மத்தியில இப்படிப்பட்டவர்கள் நம்ம எப்படி பார்க்கறாங்க, நம்ம பக்தி இல்லாதவர்களும் உண்மை இல்லாதவர்களும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறதான, அவங்க கையெடுத்ததான, அவங்க பழமொழியான வார்த்தையை, அவங்க தூஷணமா பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், மோசையின் நாட்கள்லையும் சரி, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட நாட்களையும் சரி, யோசுவா நாட்களையும் சரி, அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த ஜனத்துக்கு விரோதமா, இந்த ஜனத்துக்கு விரோதமா இவன் இப்படி பேசினா, இந்த கூட்டம் இப்படி பேசுச்சு, இந்த ஜனம் இப்படி பேசுச்சு. நான் மறக்கல அது எல்லாத்தையும். ஜனங்கள் மறந்திருக்கலாம், ஜனங்களை நடத்தி கொண்டு போன கர்த்தர் என்ன பண்ணல, மறக்கல என்பதை நம்ம உபாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மோசே சொல்லுவாரு, இந்த இடத்துல இந்த ஜனம் இப்படி செஞ்சாங்க, இந்த இடத்துல இந்த ஜனம் இப்படி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா தெரியல, அவங்க பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா தெரியல. ஆனா யார் ஞாபகத்துல வச்சிருந்தா, கர்த்தர். கடந்து வந்த காலங்கள் 40 ஆண்டு காலங்கள், 40 ஆண்டு காலங்களை எத்தனையோ காரியங்களை மேற்கொண்டு வந்தாங்க. ஆனா கர்த்தர் எந்த இடத்திலையும் தமது ஜனத்தை குற்றப்படுத்தினவனை அவர் குற்றப்படுத்தாமல் விட்டதில்லை. இந்த மாதமும் அப்படிப்பட்ட வார்த்தை தான் வருகிறது. எவர்களெல்லாம் நமக்கு விரோதமாய் சீறி வந்தார்களோ, இந்த 10 மாத காலங்கள் எவர்களெல்லாம் சீறி வந்தார்களோ, அது சிங்கத்தை போல இருக்கலாம், சிறுத்தையை போல இருக்கலாம், அல்லது புலியை போல இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ரூபத்தில் வேணா என்ன பண்ணிருக்கலாம், அது நமக்கு விரோதமாக நமக்கு நேராக அது எழும்பி வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நான் அதற்கு விரோதமா என்ன பண்ணுவேன், எழும்புவேன். என் ஜனம் சுகமா இருப்பது எனக்கு முக்கியம், என் ஜனம் படபடப்பு இல்லாமல் என் ஜனம் நிம்மதியாய் ஆராதிப்பது எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் நிம்மதியா ஜெபம் பண்ணி பல நாட்கள் ஆயிருச்சு, அமர முடியல, பல காரியங்கள் சீறி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை, நம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு நமக்கு விரோதமாய் சீறி வருகிற அத்தனை காரியத்துக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி, கர்த்தர் சீறி அந்த காரியங்களை நிர்மூலமாக்கி நம்மை நித்திய பாதைக்கு நேராய் நடத்துவதற்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் எழுவேன், என் ஜனத்துக்கு விரோதமாக, அவனுக்கு விரோதமாய் சீறினவனுக்கு விரோதமாக நான் எழும்பி என் ஜனத்தை சுகமாய் இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுல இருந்து ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நம்ம இந்த வார்த்தையை நம்ம நிறைவு செய்யலாம். மீதியான வார்த்தைகள் உண்டு. அதை நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமால் கண்டிப்பா உங்களுக்கு அதை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் அறிவிப்பேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை சொல்லப்படுகிறது, யாக்கோபுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் கொடுத்தார் ஆண்டவர். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்க கர்த்தருடைய வார்த்தை, சரி லாபான் வந்து உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கிறான், சரி இருந்துட்டு போ, நான் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன்றோட கர்த்தருடைய வார்த்தை நிக்கல. அவர் எப்படி முடிக்கிறாரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. இது வந்து யாக்கோபுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம், யாக்கோபின் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பூரா இத்தனை நாட்கள் மறைத்து வைத்தான் பார்த்தீங்களா ஒரு சத்துரு. அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம வேணா நினைக்கலாம்,
ஆண்டவரே இத்தனை காரியங்கள் நடக்குது, ஏன் ஆண்டவரே எழும்பாமல் இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே பொறுமையா இருக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறேனே, நான் உபவாசிக்கிறேனே, ஏன் ஆண்டவரே? அவன் சீறி வருகிறானே, ஏன் ஆண்டவரை தாமதம் பண்ணுகிறீர்? கர்த்தருடைய வார்த்தை, நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கிறவர்களையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தர் எப்பொழுதும் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார், நம்மளை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாருனாக்க, நம்மை மாத்திரம் கர்த்தர் பார்க்கிறதா கிடையாது. நம்மை சுற்றி நமக்கு எத்தனை காரியங்கள் விரோதமா இருக்கிறதோ அத்தனை காரியத்திலும் கண்ணோக்கமா இருக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். மனிதன் நோக்கனா ஒருவனை மாத்திரம் காப்பாற்றலாம். அதாவது மனுஷனுடைய பார்வை அதிகபட்சம் 180 டிகிரி. ஒன்று இப்படி இருந்து இப்படி பார்க்கணும், இல்லை இப்படி இருந்து இப்படி பார்க்கணும், இல்லை பின்னாடி திரும்பி பார்க்கணும். இவ்வளவுதான் மனுஷனுடையதான பார்வை. அதுக்கு மேலே அவனால் பார்க்கவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவர் எப்பக்கமும் இருந்து தமது ஜனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர். அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உயரத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிறவர். நமக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு சின்ன சின்ன காரியம் தான் தெரியும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 ஒளி எந்த அளவுக்கு அது பிரகாசமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன தெரியுமா? நம்ம போகிற பாதைக்கு ஏற்ற அந்த தடம் தெரியுமா? வெளிச்சம் குறைய குறைய நம்முடைய தடமும் என்ன பண்ணும்? குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி நம்முடைய பார்வைகள் குறுகினதாக தான் இருக்கும் சில சமயத்தில். ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் உயர இருந்து நம் புத்திக்கு எட்டாத இடத்துல இருந்து நம் புத்திக்கு எட்டாத காரியத்தை நமக்கு அறிவித்து அதற்கு தப்புவிக்கும்படி நம்மை நடத்துகிறவர். அதனால தான் சொன்னார், லாபான் உனக்கு செஞ்சதை நான் கண்டேன். அவன் உன்னை எப்படி ஏமாற்றினான், அவன் உனக்கு எத்தனை வஞ்சகம் செய்தான், அவன் உன்னை எப்படியெல்லாம் பேசி தன் வேலையை செய்ய வைத்தான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பதில் செய்கிற காலம் என்ன வரும். லாபான் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? யாக்கோபுக்கு தீங்கு நினைக்கிறவராக தான் இருந்தார். இத்தனைக்கும் தன்னுடையதான சகோதரியின் மகனுக்கு நினைக்க வேண்டியது ஒரு நன்மையான காரியத்தை. ஆனால் லாபான் நினைத்தது தீமையான காரியத்தை. சகோதரியின் மகன் தான், வேற யாரோ அந்நியன் கிடையாது. நெருங்கினவனுக்கு லாபான் செய்தது தீங்கு. இன்னும் சொல்ல போனா துரோகம். நமக்கு துரோகம் செய்தவர்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். அடுத்து ஏமாற்றுகிறவன். லாபான் ஏமாற்றுகிறான். துரோகம் ஒரு புறம், இரண்டாவது புறம் ஏமாற்றத்தை தரக்கூடியவன். எத்தனை காரியங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது? எத்தனை மனிதர்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பார்கள்? எத்தனை காரியத்தில் நாம் ஏமாந்து போனோம்? நாம் ஏமாற்றப்பட்ட இடத்துலலாம் கர்த்தர் கவனமா இருக்கு. நாம் எங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டோமோ, யாரால ஏமாற்றப்பட்டோமோ, கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, வெறுமையாக்க நினைத்தவன். அவனை எம்டி ஆக்கிரணும். அவன் எப்படி வெறுங்கையா வந்தானா வெறுங்கையா தான் என்ன பண்ணணும்? போகணும். அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. அவன் எம்டியா இருக்கணும். வெறுமையாக்க நினைத்தவன். அப்ப ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு விரோதமா லாபான் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ஒன்று, தீங்கு செய்கிறவனா இருந்தார், அதாவது துரோகம் பண்ணக்கூடியவரா இருந்தார். இரண்டாவது, ஏமாற்றுகிறவரா இருந்தார். மூன்றாவது, வெறுமையாக்குகிறவரா இருந்தார். அவனை எம்டி ஆக்கிறணும் எப்படியாவது. கர்த்தர் கவனித்து கொண்டே. யாக்கோபுக்கு தெரியல. 20 ஆண்டு காலங்கள் யாக்கோபின் கண்களுக்கு இந்த சூட்சபம் என்ன பண்ணல? தெரியல. 20 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, லாபான் உனக்கு செய்ததை நான் கவனித்து கொண்டே தான் இருந்தேன். நமக்கு தெரியாம இருக்கலாம், நாம் ஏமாற்றப்படுவது நமக்கு தெரியாம இருக்கலாம். சிலருடைய வார்த்தைகள் நமக்கு பார்ப்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல இருக்கும், ஆனா பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, மாய கண்ணாடியை போல. பார்ப்பதற்கு நமக்கு சாதகமா இருக்கிறது போல இருக்கும், ஆனா உண்மை என்னவென்று உள்ள போய் பார்த்தா தான் என்ன பண்ணும் தெரியும்.
அதுபோல யாக்கோபுக்கு தெரியல லாபான் எப்படிப்பட்டவர் என்று. அவர் தனக்கு ஸ்தோத்திரம் துரோகம் செய்வது யாக்கோபுக்கு தெரியல. லாபானுடைய துரோகம் யாக்கோபுக்கு தெரியல. லாபானுடைய ஏமாற்றுதனமான காரியங்கள் யாக்கோபுக்கு தெரியல. லாபான் நினைக்கிறா இவனை எப்படியாவது வெறுமையாக்கணும்னு நினைக்கிறது யாக்கோபுக்கு தெரியல. யாக்கோபுக்கு தெரிஞ்சது நம்பிட்டார். தன் தாயின் சகோதரன் என்று நம்பிட்டார். நம்ம எந்த இடத்துல நம்பி ஏமாற்றப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்பி நமக்கு துரோகம் ஏற்பட்டுச்சோ, எந்த இடத்துல நம்மை வெறுமையாக்க நினைத்தார்களோ, அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அதான் சொல்றாரு, என் பிள்ளை ஏமாற்றப்பட்ட இடத்துல நான் எழும்புவேன். என் பிள்ளைக்கு துரோகம் நடந்த இடத்துல நான் எழும்புவேன். என் பிள்ளையை வெறுமையாக்குற இடத்துல நான் எழும்புவேன். எழும்பி மீண்டும் என் ஜனத்தை நான் சுகமா இருக்க வைப்பேன். என் ஜனத்தை நான் சுகமா இருக்க வைப்பேன். அதே போல நடந்தது. அதே போல நடந்தது. 24வது வசனத்துல பார்க்கும்பொழுது, அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். ஸ்தோத்திரம். அதே வார்த்தை 29வது வசனத்துல யாக்கோபுக்கு லாபான் சொல்றாரு. வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை சொன்னுச்சு பார்த்தீங்களா, நான் சீரி வருவனுக்கு விரோதமா எழும்புவேன். லாபான் யாக்கோபுக்கு விரோதமா சீரி வந்த ஒரு மனுஷன். ஆனா சீரி வந்த மனுஷனுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன பண்றார்? நிற்கிறார். இன்றைக்கு சந்திக்க வேண்டியது கர்த்தர் நேற்றே சந்தித்து விட்டார். இன்றைக்கு நடக்க வேண்டிய துரோகத்தை கர்த்தர் நேற்றே என்ன பண்ணி விட்டார்? தடுத்து விட்டார். இன்றைக்கு நடக்க வேண்டிய மறுபடியும் அந்த ஏமாற்றுதல் காரியத்தை கர்த்தர் நேற்றே தப்புவித்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்க போற காரியத்துக்கு கர்த்தர் முன்னமே என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்துறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தமது ஜனத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நாமமே நம்மோடு இருக்கிற தகப்பன். நம்ம கூட இருந்து நம்மளை கவனித்து ஏற்ற நேரத்தில் பதில் செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை வாசித்து நம்ம அப்படியே முடிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24 மாத்திரம் வாசிக்கலாமா? நமக்கு தெரிந்த வார்த்தை தான். 2:24 யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். போதும் போதும் போதும். பெருமூச்சை கேட்கிற தேவன்னு சொன்னேன். அவருடைய பெருமூச்சை எப்படி கேட்கிறாரா? இந்த பெருமூச்சின் சத்தத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் நினைவுக்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்படியே 3:8 வாசிங்களேன். 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். இங்க இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. பெருமூச்சை கேட்டாரு. பெருமூச்சை மட்டும் கேட்டாரான்னு பார்த்தா, ஏன் பெருமூச்சு வந்ததுக்கான காரணத்தை அவர் என்ன பண்றாரு? காண்கிற தேவனா இருக்கிறார். பெருமூச்சின் சத்தத்தை மாத்திரம் கேட்டு பதில் செய்கிற தேவன் அல்ல, பெருமூச்சின் சத்தத்திற்கு காரணம் யார் என்று கண்டு அந்த ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணக்கூடியவராக என்ன பண்றாரு? அதான் இங்க சொல்ல, பெருமூச்சின் சத்தம் கேட்கப்பட்டுச்சு. ஆனா இங்க வார்த்தை எப்படி சொல்லுது? எகிப்தியன் அவனுக்கு செய்த துரோகத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். என் ஜனம் ஏன் பெருமூச்சு விடுது? இந்த பெருமூச்சுக்கான காரணம் யார்? காரணை கண்டுபிடித்து காரனுக்கு விரோதமாய் எழும்பி அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு புறப்பட்டு வருகிற தேவனாக இருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
நம்மிடத்தில் பக்தியும் உண்மையும் இருந்தால் போதும். நம்மிடத்தில் பக்தியும் உண்மையும் இருந்தால் மாத்திரம் போதும். சங்கீதம் 12:1 சொல்லப்பட்டது போல, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்குள்ளும் இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன பண்றாங்க? பக்தி உள்ளவர்களை காண அரிதான ஒரு விஷயமா இருக்கு. உண்மையான ஜனத்தை கண்டுபிடிப்பதும் அரிதாக இருக்கிறது. ஓனா எது ஆடு எது என்று வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இன்றைக்கு ஸ்தோத்திரம் உலகமும் சத்ருவும் இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறாங்க. நாம் உண்மையும் பக்தியும் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல நம் கேட்ட வார்த்தையின்படி அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன், அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். கடந்த 10 மாதங்களும் எங்களை நடத்தினவர் நீர். ஆண்டவரே இந்த 11வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பாழாக்கப்பட்டது நிமித்தமோ எங்கள் பெருமூச்சு நிமித்தமோ நான் எழுவேன். ஸ்தோத்திரம். சீறி வருகிறவர்கள், விரோதமாய் சீறி வருகிறவர்களுக்கு நான் அவனை காக்கும்படி, அவனை சுகமாய் இருக்கும்படி நான் எழும்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் எத்தனையோ பேர், எங்களை ஏமாற்றியவர்கள் எத்தனையோ பேர், எங்களை வெறுமையாக்க நினைத்தவர்கள் எத்தனையோ பேர், எங்களை பெருமூச்சு விட செய்தவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவரே எங்களை பெருமூச்சு விட வைத்தவர்கள் எத்தனையோ பேர் அப்பா. கர்த்தர் எழும்புவீராக, கர்த்தர் எழும்புவீராக, கர்த்தர் என் பட்சத்திலிருந்து எழும்பி செயலாற்றுவீராக. ஆமா ஆண்டவர், பெருமூச்சு விட காரணமாயிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. தமது ஜனத்தை பெருமூச்சு விட வைத்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்தது போல இன்றைக்கும் இந்த 11வது மாதத்திலும் ஆண்டு எமது ஜனத்தை, கர்த்தருடைய ஜனத்தை பெருமூச்சு விட வைத்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல சீறி வந்தவர்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை அமைதலாக்கி ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுங்க. இனி ஏமாறாதபடிக்கு, இனி வெறுமையாக்கப்படாதபடிக்கு, இனி துரோகத்தை ஆண்டவரை அங்கீகரிக்காதவர்களாய் தேவ ஜனத்தோடு தேவ ஜனத்தை போல கம்பீரமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெருமூச்சு விட வைத்தவனையே கர்த்தர் பெருமூச்சு விட வைத்தீர். செங்கடல் மத்தியில் வைத்து எப்படி தப்பிப்போம் என்று பெருமூச்சு விட வைத்தீர். அதுபோல ஆண்டவரே உமது ஜனத்தை பெருமூச்சு விட வைத்தவர்களை எல்லாம் கர்த்தர் மூச்சு விட வைப்பீராக. அவர்கள் பெருமூச்சு விடத்தக்கதாக கர்த்தாவே உதவி செய்யும். ஆமாண்டவர், ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுங்க, ஒரு சுகமான வாழ்க்கையை தாங்க, காப்பாற்று. இயேசுவின் நாமத்துல ஒரு சுகமான வாழ்க்கை உண்டாகட்டும், ஒரு சுகமான வாழ்க்கை உண்டாகட்டும். தருவேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்கப்பா. 10 மாதங்கள் பார்த்ததை விட 11வது மாதத்துல ஒரு பாதையை பார்க்கட்டும்ப்பா. 11வது மாதத்துல ஒரு பாதையை கர்த்தர் காண்பிப்பீரார். நமது கரத்துல வைக்கிறோம். ஒரு சுகமான வாழ்வு, ஒரு சுகமான வாழ்வு, ஒரு சுகமான வாழ்வு இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா, சபைக்கு உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருவீரார். அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.